வெல்கம் டு வர்ஷா சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, புதுசாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது வந்து பீட்ரூட் அல்வா செய்ய போகிறோம். இது வந்து பீட்ரூட் வாசமே இல்லாத அளவுக்கு நம்ம அல்வா செய்ய போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து பீட்ரூட்டை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சு அதில் இந்த அரைச்ச பீட்ரூட் எல்லாத்தையும் அந்த பேனில் ஊற்றிடுங்க. அதில் வந்து நான் வந்து வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கு மேலே கட்டி வெல்லம் உடச்சது கொஞ்சம் தூள் இருக்குது, அதையும் இதுலேயே நான் போட்டுட்டேன். போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த வாசம் ஃபுல்லாக போகணும். பீட்ரூட்டோட வாசம் எல்லாமே வெளியில் போகணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கப்பில் வந்து கொஞ்சம் சோள மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன். நிறைய கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் சோள மாவு, 1 கப் கோதுமை மாவு. இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கையில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த பீட்ரூட் கொதிக்கிறதுல இதை சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கட்டி ஆகக்கூடாது. இது நல்லா கலந்துட்டால் ட்ரை ஆகிக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து திராட்சை, முந்திரி, நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். நெய் ஊற்றி நல்லா அதையும் இதிலே ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அல்வா நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.